கனவை நிறைவேற்ற முயற்சி செய்த ஒரு மகான். அந்த மகான் எங்கள் மத்தியிலே இருந்து பிரிந்து செல்கின்றார்கள். அவர் உண்மையிலே பல பணிகளை செய்திருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரம் நாங்கள் தலைமை தாங்குகின்ற மீடியா ஃபோரத்திலே செயலாளராக, உப தலைவராக, தேசிய அமைப்பாளராக பணிபுரிந்ததோடு இலங்கையிலே எல்லா சமூகத்தவரும் சேர்ந்திருக்கின்ற சுதந்திர ஊடக அமைப்பிலே செயலாளராக, பொருளாளராக பணிபுரிந்திருக்கின்றார்கள். நாட்டிலே சுதந்திரமான ஊடகத்தை வளர்ப்பதற்காக, எமது சமூகத்தின் பங்கை முன்னெடுத்து செல்வதற்காக முசாமில் அவர்கள் எழுத்து மூலமாகவும், செயற்பாட்டு மூலமாகவும், போராட்டங்கள் மூலமாகவும் செய்த பங்களிப்பு மகத்தானது. அதை யாரால் இன்று இங்கே வந்து குவிந்திருக்கின்ற சிங்கள நண்பர்கள் இன்று அதற்கு சாட்சி பார்க்கிறார்கள். அவரை ஒரு முஸ்லிமாகவோ வேறொருவராக அவங்கள் பார்க்கவில்லை. இந்த நாட்டுக்கு ஊடக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு பெருமகனாக அவர்கள் இங்கு வருகை தந்து அவர்களுடைய இறுதி மரியாதையை செலுத்துகின்றார்கள். எங்களோடு நெருங்கிய தொடர்பு நாங்கள் இந்த நாட்டில் மட்டுமன்றி உலக நாட்டிலே தெற்காசியாவிலே இருக்கின்ற சுதந்திர ஊடக அமைப்பின் இலங்கை சார்பான பொறுப்புகளை ஏற்று பெரிய ஒரு மட்டத்திலே அவருக்கு ஒரு தெற்காசியாவில், இந்தியாவில், பாகிஸ்தானில், பூட்டானில், இப்படி எல்லா பங்களாதேஷில் நடைபெறுகின்ற எல்லா மகாநாடுகளிலும் கலந்து கொண்டு இலங்கையை பற்றியும் எங்கள் சமூகத்தை பற்றியும் நிறைய பங்களிப்பு செய்த ஒரு பெருமகான். அவர் இன்று எங்கள் மத்தியிலே இருந்து பிரிந்திருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் அவருக்காக பிரார்த்திப்போம். சேடமாக இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற சிங்கள தமிழ் நண்பர்களுக்காக சிங்களத்திலே ஒரு சில வார்த்தைகளை பேச வருகின்று. අද මේ පැමිණි සිටින අපේ මිත්‍රවරුනි, මුසම්මිල් සහෝදරයා අප අතර වෙන්වී යන මේ මොහොතේ තමුන්නාන්සලාගේ පැමිණීම ගැන පවුලේ ඥාතීන් වෙනුවෙන් අපේ අවංක ස්තුතිය පුද කරනවා. මුසම්මිල් සහෝදරයා මේ රටේ නිදහස් මාධ්‍ය වෙනුවෙන්, මේ සැරේ අවංග භාවය වෙනුවෙන්, පැලස්තීන විමුක්ති සටන වෙනුවෙන් ඔහු ලිව්වා, කතා කරා, ඔහු සටන් කරා, වීදි සටනක් කරා. එවැනි ඉතාම වටිනා සහෝදරෙක් අපෙන් අහිමි වී තිබෙන සමහර විට ඔහුව සමහරු වැරදි ලෙස අංගඩ ගන්නට පුළුවන්. ඒත් ඔහු ඉස්ලාම් දහම වෙනුවෙන්, රට මුස්ලිම් ජනතාව වෙනුවෙන්, රට වෙනුවෙන් ඔහු සිය පෑන පාවිච්චි කරා. මෙවැනි දක්ෂ මාධ්‍යවේදියෙක් අපිට අද අහිමි වුණා. ඒත් ඔහුගේ පාරෙන් ගිහින් ඔහුගේ දරුවන් 6 දෙනෙක් ඉන්නවා දුවලා. ඒත් ඔහු අවංකව ඒ දරුවන් හදාගන්න උත්සාහ කරනවා. ඒ නිසා අපි එතුමාට ප්‍රාර්ථනා කරමු. ඔබේ අද රමසාන් උපවාස වැදගත්ම දිනය, 23 වෙනි දිනය, තාම වැදගත් දිනය. එතුමාට භාග්‍ය ලැබී තිබෙනවා. අපිට ඒ භාග්‍ය නොලැබුණත් එතුමාට ඒ භාග්‍ය ලැබී තිබුණා. අපි එතුමාට ප්‍රාර්ථනා කරමු. ඔබලාගේ හැම යාඥාවකදීම අද සවස රාජගිරිය එතුමාගේ නිවසේ ඉෆ්තාර් සංවිධානය කර තිබෙනවා. පුළුවන් තරම් ඔබට ආරාධනය කරනවා මේ පැමිණ ඒ සහෝදරයා වෙනුවෙන් ඔබගේ යුතුයකම ඉටු කරන්න කියලා. ඊට වඩා මම වැඩියෙන් කතා කරන්න இன்று மாலை 6 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் அவரது வீட்டில், ராஜகிரி வீட்டில் இஃப்தார் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. முடிந்தவர்கள் அங்கே வருகை தந்து அவருக்குரிய கௌரவத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கும் ஏனையவர்களுக்கும் இந்த அழகான இடத்திலே அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள். அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி அவருடைய வாழ்க்கை சிறப்பாக சொர்க்கத்தை வாஜிபாக்கி அந்த மனிதருடைய நினைவுகளை நீண்ட நாளம் நாங்கள் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சக்தியை ஏற்படுத்தப்படும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் சார்பில் அதை உருவாக்கி இந்த நாட்டின் முஸ்லிம் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்குவதில் எங்களோடு மிக முக்கிய பங்களிப்பு செய்தார். இரவு பகலாக செய்தார். நாடெல்லாம் சென்று ஊடக அறிவை வளர்ப்பதிலே மிக முக்கிய பங்காற்றினார். அவை நான் இதனை விட பேசவில்லை. எங்களுடைய சகோதரர்கள் முஸ்லிம் மீடியா போரத்தின் சார்பிலும் மற்றும் ஏனைய அவருடைய தெற்காசிய சுதந்திர ஊடக அமைப்பின் சார்பிலும், அவருடைய முஸ்லிம் கல்வி எங்களுடைய மாணவர் சங்கத்தின் சார்பிலும், அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் மாணவர் சம்மேளனத்தில் இருந்து மிக சிறப்பாக பணிபுரிந்தார்கள். இப்படியான ஒருவரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அல்லாஹ் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையை மகரத்தாக்கி அவருடைய பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வழங்க நாங்கள் பிரார்த்திப்போம்.